எல்லாருக்கும் பிடிச்ச மீன் இது. யாருக்கும் பிடிச்சாதான் சொல்ல மாட்டேன். அப்படி சூப்பராக எல்லாருக்கும் இஷ்டப்படுற மீன் என்னென்னா கனவை. கட் பண்ணி வச்சுருக்கேன் கனவை. இது அரிப்பொடி இட்டு சூப்பராக முன்னாடி உள்ளவங்க அரிப்பொடி இட்டு குழம்பு வைக்கணும். இது இப்போ நம்ம அரியை வறுத்து பிடிச்சி விட்டு எப்படி குழம்பு வைக்கணும் வைப்போம். அதுக்கு என்னென்னா நம்ம இது கனவை இதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து தக்காளி பழம், சின்ன உள்ளி, பச்சை மிளகு. அடுத்து நான் மசாலா சதைச்சி வச்சுருக்கேன். அதாவது மிளகு பொடி, ஜீரகம், வெள்ளைப்பூடு, சின்ன ஜீரகம் தான் இவ்வளவும். அடுத்து சின்ன வெங்காயம் இவ்வளவும் சதைச்சி எடுக்கணும். அடுத்து கொஞ்சம் மல்லிப்பொடி சேர்ப்பேன். அது இதில் கனவையிலே மஞ்சள் பொடி சேர்ப்பேன். எனக்கு மஞ்சள் பொடி சேர்க்க மாட்டேன். கனவை இது பண்ணும் போல் மஞ்சள் பொடி சேர்ப்பேன். இதில் சின்னதாட்டு கொஞ்சம் மல்லித்தூள் சேர்ப்பேன். ஏன்னா மல்லித்தூள் சேர்க்கணுன்னா கொஞ்சம் இனிச்சது மாதிரி கட்டிக்கலாம். நிறைய சேர்க்க மாட்டாங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்ப்பேன். அடுத்து தான் அரிப்பொடி. இதை நான் வறுத்து பொடிச்சு எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்ப்போம் வாங்க. சூப்பராக இதே மாதிரி குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். வாங்க பார்ப்போமா. வாங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? சரி, எப்படி வைக்கணும்னு பார்ப்போம் வாங்க. நாங்கள் வச்சு கடுகு வைப்போம். அதை சின்ன வெங்காயம் போடும். உப்பு, இன்னி கனவை போட்டு கலருவோம். மஞ்சள் தூள் போடுவோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அரிப்பொடி அரி முழுசு அரியை வறுக்கணும். அரி பொரிஞ்சு இவ்வளோ பதம் இது நீ ஆறட்டும், பொடிக்கலாம். அரிப்பொடி ஆரைச்சி இன்னி மிக்சியில் போட்டு பொடிச்செடுப்போம். அரிப்பொடி இவ்வளோ இப்படி மாவு மாதிரி பொடிச்சானு இங்கே அரைச்சி வச்ச மசாலையை தட்டுவோம். தட்டி கலருவோம். கொஞ்சம் வெள்ளம் ஊற்றி கலக்கி வச்சு மூடி வைப்போம். அப்படியே 2 வேகட்டும். இவ்வளோ பதம் வந்ததும் அரிப்பொடி பொடி வச்சிருக்கல அரிப்பொடி அதை எடுத்து தட்டணும். தட்டி போட்டு கலரணும். அரிப்பொடி தட்டுனதுமே இப்படி கெட்டியாகும். வத்தலாம் இந்த ஸ்டைலில் இன்னும் ஆஃப் ஆக்கி வச்சு எடுத்துப்பாங்க.